அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு வெப்பங்கிற ஒரு தலைப்புல மிக முக்கியமா வாயுக்களின் அடிப்படை விதிகளை பத்தி பேச போறோம். வாயுக்களின் அடிப்படை விதிகள் அது பிசிக்ஸா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது 10th லெவல்லே நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது வெப்பங்கிற தலைப்புல. பொதுவா வாயுக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பண்புகள், அழுத்தம், கன அளவு, அதை பருமனும் சொல்லலாம், மற்றும் வெப்பநிலை, இந்த 3ஐயும் தொடர்பு படுத்தி வருவதுதான் வாயு விதிகள். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்கிறது வாயில் விதி. நமக்கு தெரியும் பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3ஐயும் தொடர்புபடுத்த போறோம். இந்த வாயில் விதி, வாயில் நமக்கு கண்டுபிடிச்சு சொன்ன விதி என்ன அப்படின்னா, மாறாத வெப்பநிலையில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் பருமன் அல்லது கன அளவுக்கு எதிர் தகவில் அமையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஒன்று அதிகரித்தால் மற்றொன்று குறையும் அப்படிங்கிறதா இந்த வாயில் விதி. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், டெம்பரேச்சர் மாறுதில்லை, வெப்பநிலை மாறாத பொழுது, கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அழுத்தம் பருமனுக்கு எதிர் தகவில் அமைகின்றது. நமக்கு மேத்தமேட்டிக்கலா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாறிலியை கொண்டு வந்து சேரும். இப்போ மாறிலி பெருக்கல் 1/v இருக்கும். மாறிலியை ஒரு பக்கம் நீ நிறுத்திட்டீங்கன்னா இந்த வால்யூம் ஆப்போசிட் எடுத்து வந்தா இன்னொரு மாதிரி எழுதலாம், PV சமம் மாறிலி. அதாவது அழுத்தத்திற்கும் பருமனுக்கும் உள்ள பெருக்கல் பலன் எதற்கு சமமாக இருக்கும் என்றால் மாறிலிக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த விதி. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு கொள்கலனில் ஒரு வாயு நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு வாயு, குறிப்பிட்ட வாயு, அதுக்கு மேல அழுத்தத்துக்கு ஒரு பிஸ்டன் பொருத்தியிருக்காங்க. இது பிஸ்டன். ஆரம்பத்தில் கன அளவு இந்த மாதிரி இருக்கு, இதுதான் ஆரம்ப கன அளவு. இந்த பிஸ்டனை கீழ் நோக்கி செலுத்தும் பொழுது, அதாவது அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது, இந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கின்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பிஸ்டன் கீழே வரும். அதாவது அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது இந்த வாயுக்களுக்கு இடையேயான நெருக்கம் மிகவும் குறைந்து பருமன் அளவு குறைகின்றது. அந்த ரிசல்ட் நம்ம இங்க பார்க்கலாம் இன்னொரு படத்துல. இப்போ அழுத்தியாச்சு, கீழே பிஸ்டன் கீழ் நோக்கி அழுத்தப்படுகின்றது, அழுத்தம் அதிகரிக்கின்றது, கன அளவு குறைந்து விடுகின்றது. இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்க பார்க்க முடியும், சைக்கிளுக்கு காத்தடிக்கும் போது பம்ப் பண்றோம் இல்லையா, மேல இருந்து பிஸ்டனை அழுத்தினோம்னா கீழே இறங்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பம்புக்குள் இருக்கிற வாயு மூலக்கூறுகளுக்கிடையே நெருக்கம் ஜாஸ்தியாகி பருமன் அளவை குறைகின்றது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். அதுதான் இந்த வாயில் விதி. அதற்கு அடுத்த விதி சார்லஸ் விதி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பர்ம விதி. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை 3ஐயும் தொடர்புபடுத்துறோம். போன விதியில வெப்பநிலை மாறாம இருந்துச்சு. அதே மாதிரி சார்லஸ் விதியை பொறுத்த வரைக்கும் மாறாத அழுத்தத்தில் அழுத்தம் மாறுவது இல்லை. அதே மாதிரியான ஒரு வாயுவின் பருமன் அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் தகவில் அமையும். இப்போ 3ல பிரஷர் மாறல, கான்ஸ்டன்டா இருக்குது. பிரஷர் மாறாத பொழுது, அழுத்தம் மாறாத பொழுது கன அளவு வெப்பநிலைக்கு நேர் தகவில் அமைகின்றது. அப்போ ஒன்னு அதிகரிச்சா இன்னொன்று அதிகரிக்குது அப்படிங்கிறதா இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது.
இப்போ ப்ரொபோஷனாலிட்டி நீ எடுத்துட்டீங்கன்னா V சமம் மாறிலி பெருக்கல் T ன்னு எடுத்துக்கலாம். V சமம் மாறிலி பெருக்கல் T. இந்த T ஆப்போசிட் எடுத்துட்டு வந்தோம்னா V/T சமம் மாறிலி. அதாவது பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள வகுத்தற் பலன் மாறிலிக்கு சமமாக அமைகின்றது. இதுக்கு ஏதாவது அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்குதா அப்படின்னா, ஒரு ஏர் ஃபில்டு பலூன், காற்றடைக்கப்பட்ட பலூன். இந்த பலூன்ல ஒரு வாயு இருப்பதாக கொள்வோம். இப்போ இதுக்கு நீ டெம்பரேச்சர் அதிகரிக்கிற, வெப்பநிலையை அதிகரிக்கின்றாய், அதாவது கொஞ்சம் சூடு பண்றோம்னு வச்சுக்கோ, வெப்பநிலை உயரும். அப்போ மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள நெருக்கம் என்னாகும்? குறையறது இல்லைங்க, அதிகரிக்கின்றது. எனவே இந்த மூலக்கூறுகள் இது மேல வந்து மோதுது. அதே நேரத்தில் இது விரிவடைகின்றது. இந்த பலூன் விரிவடைவதால் இந்த பலூன் உடைந்து விடுகின்றது. இப்ப நமக்கு நல்லா தெரியுது, வெப்பநிலை உயரும் பொழுது பருமன் அதிகரிப்பதால் விரிவடைகின்றது. அவ்வாறு விரிவடையும் பொழுது அந்த பலூன் உடைந்து விடுகின்றது அப்படிங்கிறது அதுக்கு நேரடியான ஒரு உதாரணம். இறுதியாக அவோகேட்ரா விதி. இப்போ ஒரு விதியில, பாயில் விதியில டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டன்டா வச்சோம், சார்லஸ் விதியில பிரஷர் கான்ஸ்டன்டா வச்சோம். அவோகேட்ரா விதியில இந்த ரெண்டையுமே கான்ஸ்டன்டா வைக்க போறோம், மாறாத வெப்பநிலை மற்றும் மாறாத அழுத்தம். இப்போ வாயுவின் பருமன் அந்த வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் தகவல் இருக்கும். ஒரு கொள்கலன், திரும்பவும் இதுல இந்த புள்ளிகளை நீ மூலக்கூறாக கருதுக. இந்த புள்ளிகளை நம்ம மூலக்கூறு வச்சுக்கிறோம். அப்ப இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா பருமன், இதுதான் வால்யூம். கண்டிஷன் என்ன? மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் இந்த பருமன் அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த வாயுக்களில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகமாக தான் பருமன் அதிகமாக இருக்கும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னா பருமன் குறைஞ்சு போயிடும். அப்படிங்கிற ஒரு சாதாரண விதிதான் இந்த அவோகேட்ரா விதி. எனவே இதை மேத்தமேட்டிக்கா எப்படி சொல்லலாம்? டெம்பரேச்சர் மற்றும் பிரஷர் ரெண்டையுமே மாறாம வைக்கும் பொழுது, கான்ஸ்டன்டா வைக்கும் பொழுது, பருமன் என்பது வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை n என்ற எழுத்தால் குறிப்பிடுகின்றோம். இப்போ திரும்பவும் இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்துட்டு நீ மாறிலின்னு எழுதுனீங்கன்னா, மாறிலி வச்சுட்டு n ஆப்போசிட் கொண்டு வந்தா V/n சமம் மாறிலி. அதாவது வாயுவின் பருமன் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இவற்றிற்கிடையேயான வகுத்தற் பலன் மாறிலிக்கு சமமாக அமைகின்றது அப்படிங்கிறது அந்த விதி. வாயு விதிகள், இந்த வாயு விதி அப்படிங்கிறது 3: பாயில் விதி, சார்லஸ் விதி, அவோகேட்ரா விதி. The most fundamental gaseous laws. இது அடிப்படையா ஒவ்வொரு மாணவன் மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது கணக்கீடுகளை நாம் எளிதில் தீர்க்க இயலும். எனவே இந்த வீடியோ தொகுப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த விதிகளை குறித்து முறையான புரிதல் உனக்கு ஏற்படுமாறு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.